ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கடந்த ஜூன் 18ஆம் தேதி தமிழக அரசிடம் தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். தற்போது நீதிபதி சந்துருவின் பரிந்துரைக்கு மாறாக தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை எடுத்துள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீதிபதி சந்துருவின் பரிந்துரைக்கு எதிர்மாறாக தற்போது இந்த தமிழக அரசு தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்து சார்? தமிழ்நாடு அரசு சில மாதங்களுக்கு முன்பாகவே நிர்வாக ரீதியாக அனைத்து பள்ளிகளையும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வருவது, அதாவது வெவ்வேறு துறைகளின் கீழ் தமிழ்நாடு அரசின் வெவ்வேறு துறைகள் கீழ் செயல்படக்கூடிய அரசு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வருவது என்ற ஒரு நிர்வாக ரீதியான ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். அதற்காக ஒரு அரசாணையை போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அதற்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பின உடனே அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தாமல் வைத்திருந்தார்கள். இதற்கிடையில் நியமிக்கப்பட்ட இந்த ஒரு நபர் குழு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகள்ல ஜாதிய ரீதியான வன்மத்தோடு மாணவர்கள் நடந்து கொள்வது, மோதல்கள், அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து சொல்வதற்காக அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பரிந்துரைகள்ல ஒரு பகுதியாக அவர்கள் ஆதிதிராவிட நலத்துறை, சீர்மிரவினர் பள்ளி உள்ளிட்ட இந்த பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்குண்டான அரசு ஏற்கனவே எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தலான்ற பரிந்துரையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. பல்வேறு பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்க. அந்த பரிந்துரைகள்ல இதுவும் ஒரு கூறு. எனவே நீதியரசர் சந்துரு தலைமையில் இருந்த அந்த ஒரு நபர் குழு கொடுத்த அந்த அறிக்கையை அரசு ஆராய்ந்து எதை ஏற்றுக்கொள்வது, எது ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது என்பது முடிவு செய்ய வேண்டியது அரசு. இப்பொழுது இது ஏற்கனவே ஒரு அரசாணையை போட்டிருந்தாங்க. அந்த அரசாணை நிலுவையில் வைத்திருந்தாங்க. இப்போ அவங்க மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அந்த மாதிரி எதுவும் உடனே செய்ய போறதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, நிர்வாக ரீதியாக அனுகிரகமாக அல்லது ஜாதிய வன்மத்தோடு மாணவர்கள் நடந்து கொள்கிறார்களே, அந்த ஜாதிய வன்மத்தோடு மாணவர்கள் நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கான நடவடிக்கையாக பார்க்கிறோமா? இதை நம்ம பிரித்து பார்க்கணும். ஆதிதிராவிட நலத்துறை பள்ளியாகட்டும், சீர்மிரவினர் பள்ளியாகட்டும், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு பள்ளிகள். சிறப்பு பள்ளிகள் என்பதனால், குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் என்பதனால் இதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு என்பது உண்டு. இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு. இப்ப நீங்க பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் எல்லா பள்ளிகளையும் இணைப்பது என்ற முடிவை அரசு எடுக்குமே, ஆனால் இந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த உரிமையும் பறிக்கப்படாது. இந்த மாணவர்களுக்கு எந்தெந்த உரிமைகள் எல்லாம் கிடைக்குதோ அதே உரிமை இதே பிரிவை சார்ந்த மற்ற மாணவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் கிடைக்கும் என்பது போன்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்களே, ஆனால் அது ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும். ஆதிதிராவிடர் நலத்துறை தொடக்க பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அது குடியிருப்பு பகுதியிலே இருக்கு. அப்ப குடியிருப்பு பகுதியிலே இருக்கிற அந்த அருகமை பள்ளிகளாக விளங்கக்கூடிய அந்த பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையின் கீழ் வந்தால் இந்த பள்ளிகள் மூடப்படுமா, இல்ல தொடர்ந்து அந்த இடத்துல இருக்குமா என்ற கேள்வி இருக்கு. அதற்கு பதில் இல்லை. எனவே அது ஆதிதிராவிடர் மாணவர்களை அது பாதிக்காதா என்ற கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை. எனவே அரசு ஜாதிய வன்மத்தை ஒழிக்கணும்னு சொன்னா, ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை, ஜாதி என்பது அறிவியலுக்கும் பொருந்தாது, இந்திய அரசியல் சட்டத்திற்கும் ஏற்புடையது அல்ல என்பதை மாணவர்கள் உணர்வதற்கு பாடத்திட்டத்தின் வாயிலாக வகுப்பறை செயல்பாட்டில் கொண்டு வரணும், விவாதிக்கணும், மாணவர்களுக்கான தெளிவை ஏற்படுத்தணும். அதுதான் அடுத்த தலைமுறையாவது ஜாதிய உணர்வு இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோடு வளர்வதற்கு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு நிர்வாக ரீதியாக பள்ளிகளை ஒரே பள்ளிகளாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு விட்டால் மட்டுமே இந்த சிக்கல் தீர்ந்திராது. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த பல்வேறு பள்ளிகள் நடந்த இந்த ஜாதிய அடிப்படையிலான அந்த மோதல்கள் என்பது ஆதிதிராவிட நலத்துறை பள்ளியிலோ ஒரு சீர்மிரவினர் பள்ளியிலோ நடந்த மாதிரி தகவல் இல்லை. அது அரசு பள்ளிகள்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல என்று பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்குகிற பள்ளிகளுக்குள்ளே கூட இது நடந்திருக்கு.
எனவே அரசு ஜாதிய வன்மத்தோடு மாணவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்றால் சகோதரத்துவத்தை அறிவியல் பூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் பார்வையிலிருந்து மாணவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு வகுப்பறை செயல்பாட்டில் பாடத்திட்டத்திற்குள் அது பாடத்தில் வகுப்பறையில் விவாதிப்பதற்கும் அதற்குண்டான மதிப்பீட்டு முறையில் அதை உள்ளடக்குவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளும். சார், இப்போ சாதி மோதல்களை தடுப்பதற்காக அரசு அமைத்த குழுவுடைய பரிந்துரையை ஏற்காமல் இருக்க என்ன சார் காரணம்? சாதி மோதல்களை தவிர்ப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தால் சாதி மோதல்கள் எங்கே நிகழ்ந்தது? நீங்க ஒரு சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த சம்பவங்கள் இது போல சம்பவங்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா குழு கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த சம்பவங்கள் ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில நடந்தது. அந்த சம்பவங்கள் சீர்மரபினர் பள்ளியில நடந்தது. இப்ப சீர்மரபினர் பள்ளியில தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில தான் அந்த மாதிரி நடந்திருக்குன்னா அந்த பள்ளியில பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா தீர்ந்து போயிடும்னு ஒரு வாதத்துக்கு கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி அல்லவே. நடந்தது பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கிற பள்ளிகளில் தானே அது நடந்திருக்கு. அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிற மாணவர்களிடையில கூட இது நடந்திருக்கேன். அந்த மாதிரி சூழல்ல நீங்க ஜாதி என்கின்ற அந்த சொல் இருக்க, அந்த ஜாதி என்ற சொல்லே ஒரு கெட்ட வார்த்தை. ஜாதி என்ற சொல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ளல. சிவபெருமானுக்கே ஜாதி கிடையாது. 63 நாயன்மார்கள்ல எல்லா ஜாதிகள் பிறந்தவங்க இருக்காங்க. எல்லோரையும் நாயன்மார சிவபெருமான் ஏற்றுட்டு இருக்கிறாரு. அப்படித்தான் விஷ்ணுவோ. ஏன்னா கடவுளை ஜாதியை பார்த்து மக்களை பாகுபடுத்தாத போது கடவுளை நம்புவர்கள் ஜாதியை பார்த்து பாகுபடுத்துவது கடவுளுக்கு எதிராக செய்கிற குற்றம் என்பதை குழந்தை பருவத்துல குழந்தைகள் உணர வேண்டாமா? அரசமைப்பு சட்டத்தின் கூறு 17 அந்த 17 தீண்டாமையின் வடிவத்தில் எதை செய்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியிருக்கேன். அப்போ தீண்டாமையின் அடிப்படையில தானே ஏ என்ற ஜாதியில் பிறந்தவர் டி என்ற ஜாதியில் பிறந்ததோடு உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏ என்ற ஜாதி பிக்கு தீண்டத்தக்காது, டி என்ற ஜாதி ஏக்கு தீண்டத்தக்காது. எனவே தீண்டாமையின் அடிப்படையில ஒரு பாகுபாட்டை வளர்க்க முடியாது. அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏன் என்று மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியல. காலையில சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் பிளட்ஜ் எடுத்துக்கிறோமே, தேசிய சத்திய பிரமாணம், இந்தியர்கள் எல்லோரும் சகோதரர்கள் சொல்லி. அப்போ சத்திய பிரமாணம் எடுத்துட்டா சத்திய பிரமாணத்தை மீறக்கூடாது. எல்லோரும் சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள் சொல்லிட்டோம். உடன் பிறந்தவர்களோட பாகுபாடு காட்டுறது தப்பு என்று குழந்தை பருவத்துல மாணவர்களை உணரச் செய்ய வேண்டாமா? அறிவியல் ரீதியாக ரத்த வகைகள்ல தொடங்கி சார்பியல் கோட்பாட்டில இருந்து மரபணுல இருந்து இந்த பாடங்கள் வாயிலாக எப்படி மரபணு எல்லோரும் எல்லா ஜாதியில பிறந்தவர்களுக்கு ஒரே மரபணு இருக்க வாய்ப்புகள் இருக்கு, ஒரே ரத்த அணுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஜாதி ரீதியான பாகுபாடு என்பது அறிவியலுக்கு பொருந்தாதது. இதை உணர்த்திட்டாதானே அடுத்த தலைமுறைக்கு அந்த ஜாதி என்ற வன்மம் இல்லாமல் வளர முடியும். அப்படி எந்த ஏற்பாடும் செய்யாம ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, குறிப்பிட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக ஒரு நலத்துறையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிய அந்த மாணவர்களுக்கு கிடைக்கிற உரிமைகளை பறிப்பதனால் மட்டுமே இந்த ஜாதியை ஒழித்தோடு எந்த வகையில சொல்ல முடியும்? சொல்லுங்க. நிச்சயமா சார். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.